பிரைஸ் த லார்ட். ஒரே ஒரு வசனத்தை கூட காண்பித்து கொடுக்கிறேன். சங்கீதம் 123வது வசனம். அது கர்த்தராலே ஆயிற்று, அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாய் இருக்கிறது. இன்னைக்கு ஆண்டவர் நம்மள பார்த்து சொல்றாரு, மகனே மகளே, என்னால நீ எதிர்பார்க்கிற காரியம் நடக்க போதுமா, நீ ஆச்சரியப்பட போறன்னு சொல்லி இன்னைக்கு ஆண்டவர் நம்மள பார்த்து சொல்றாருங்க. வசனம் சொல்லுதுங்க, என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ. அப்போ ஆண்டவரால அதிசயமான காரியங்கள் எந்த செகண்ட் நம்ம வாழ்க்கையில செய்ய முடியும். இன்னைக்கும் உங்க வாழ்க்கையில ஒரு அதிசயத்துக்காக, ஒரு அற்புதத்துக்காக, ஒரு நன்மைக்காக காத்திருக்கீங்க தானே. கர்ப்பத்தின் கனிக்காக நீங்க காத்துட்டு இருக்கீங்க தானே. உங்க வாழ்க்கையில ஒரு அற்புதத்துக்காக, அதிசயத்துக்காக அநேகர் பாத்தீங்கன்னா இன்னைக்குமே நீங்க காத்துட்டே இருக்கீங்க ஆண்டவருடைய சமூகத்துல. ஆண்டவர் சொல்றாரு, இன்னைக்கு நீ பார்க்க போகிற அதிசயமான காரியம் வாழ்க்கைக்கு நடக்க போகுதுன்னு சொல்லி இன்னைக்கு ஆண்டவர் நம்மள பார்த்தாங்க சொல்றாரு. பழைய ஏற்பாட்டுல ஒரு வசனம் இருக்குங்க, இன்றைக்கு உங்களை நீங்கள் பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள், நாளைக்கு உங்க நடுவுல கர்த்தர் ஒரு அற்புதம் செய்ய வரமா. நம்ம என்ன பண்ணணுமா, நம்ம இருதயத்தை, நம்ம சரீரத்தை, நம்ம சிந்தையை நம்ம பரிசுத்தப்படுத்திக் கொள்ளணும்னு சொல்லி இன்னைக்கு ஆண்டவர் நம்மள பார்த்து சொல்றாரு. ஏசப்பா நம்ம கேட்க வேண்டிய காரியமோ, ஏசப்பா எனக்கு பரிசுத்தமா வாழ்றதுக்கு உதவி செய்யுன்னு சொல்லி ஆண்டவர் கிட்ட கேளுங்க. உங்க வாழ்க்கையில நீங்க ஏதோ ஒரு அதிசயத்துக்காக, அற்புதத்துக்காக காத்திருக்கீங்க. அந்த அதிசயமான காரியம் உங்க வாழ்க்கையில சீக்கிரமா நடக்க போதுங்க. விசுவாசத்தோட இருங்க. விசுவாசிக்கிறீங்கன்னா ஆமீன் போட்டுக்கோங்க. இதே போல இருக்கிற வசனங்களை நான் ஃபாலோ பண்ணிக்கோங்க. காட் பிளஸ் யூ. ஆமீன்.